ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு இந்து நியூஸ் பேப்பர் அனலைசஸ் இன் தமிழ். இன்னைக்கு நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ரெலவெண்ட்டாக பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ், யுக்ரைன் ரஷ்யா வார் போயிட்டு இருக்குல்ல, அதை வந்து டீட்டெயில்ஸாக இன்னைக்கு பார்ப்போம். எது மாதிரி வந்து வார் போயிட்டு இருக்கு, தென் வந்து இந்தியா பெர்ஸ்பெக்டிவ்ல இது மாதிரின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸோட லிங்க் பண்ணிப்போம். யூபிஎஸ்சின்னு எடுத்துகிட்டா ஜிஎஸ்2வில் ஐஆர் கூடவும் ஜிஎஸ்3வில் இந்தியன் எக்கனாமிக் கூட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்னால் சேம் ஐஆர் அண்ட் இந்தியன் எக்கனாமிக் கூட லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட், உக்ரைன் கிரைசிஸ் வாட் அண்ட் ஒய் அது மாதிரி தெரிஞ்சுக்கலாமா? ரஷ்யா வந்து 2 ரீஜன், அதாவது டான்ஸ்டிக் அண்ட் லுவான்ஸ்கி, அது எங்கே இருக்குன்னு பார்த்துங்க மேப்பில், இங்கே இருக்குங்களே. இதை வந்து ரஷ்யாவோட பார்ட் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. கரண்டாக வந்து உக்ரைனில் தான் இருக்குது, ஆனால் வந்து பார்ட்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இப்போ வந்து இஷ்யூக்கு மெயின் காரணமே. இயர்லியராக வந்து டான்ஸ்கர் லுவான்ஸ்கி இந்த சம் ரீஜனை வந்து ரஷ்யா வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க மூலயமா கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஸோ வந்து ரீசெண்டாக ஃபுல் இன்வெஷனும் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ரஷ்யா. ஓகேங்களா? ரஷ்யா வந்து என்னோட கிளைம் என்னென்னா டீமிலிட்ரேஷன் அண்ட் டீநாசிஃபிகேஷன் பண்ணும், அதுதான் அவங்கள எய்ம். இதை வந்து இப்போ வந்து அட்டாக் பண்ணாங்களே, இது வந்து எந்த பிரின்சிபலை வயலேட் பண்ணுதுன்னா, இலான்ஸ்கி 1975 வந்து டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டின்னு ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. உலகத்தில் இருக்க எல்லாருமே இதை வந்து ரஷ்யா இன்வேஷன் பண்ணதுனால இது வந்து வயலேட் பண்ணியிருக்கு. ரஷ்யா வார் வந்து முக்கியமான என்னென்ன காரணம்னு சொல்லியிருக்காங்கன்னா, நேட்டோ எக்ஸ்பென்ஷன் வந்து அதிகமாகிட்டே வருது ரஷ்யா பார்டரில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்வீடன் வந்து 2024, ஃபின்லாந்து வந்து 23, நார்த் மெக்னோ 2020 ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து யுக்ரைனும் வந்து நேட்டோ மெம்பரில் வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. சப்போஸ் நேட்டோவில் வந்து ஜாயின் பண்ணிட்டா ஏதாவது ஒரு கண்ட்ரி மெம்பர்ஸ் வந்து அட்டாக் பண்ணாலும் எல்லா கண்ட்ரியும் வந்து ஜாயின் பண்ணி அட்டாக் பண்ண மாதிரி தான். உக்ரைன் வந்து ஜாயின் பண்ணிட்டா ரஷ்யா கூட பார்டர் இஷ்யூ எதாவது வந்தால் சிவியராக வந்து ரஷ்யா வந்து இஷ்யூ ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே 2014 வந்து கிரிமியாவை அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்களா, இது மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இது பண்ணாலும் ரஷ்யா வந்து ஒரு வார் மாதிரி இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணும். யூரோப்பியன் யூனியனில் வந்து 32 மெம்பர்ஸ் இருக்காங்க, எல்லாமே ஸ்ட்ராங்கானவங்க. ஸோ வந்து வார்னு வந்தால் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரஷ்யா அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. தென் இதே தான் பிளாக் சி ரீஜன் வந்து செக்யூரிட்டி இன்செக்யூராக இருக்குன்றாங்க. பிளாக் சி வந்து இங்கே இருக்கும், சி ஆல்சோ ரஷ்யா அங்கே பார்டர் பண்ணிட்டு இருக்கும். யுக்ரைன் தான் இப்போ வந்து ரஷ்யாவும் வெஸ்ட்டும் வந்து ஒரு செப்பரேட் பண்ணுற பஃபர் மாதிரி இருக்குது. ரஷ்யா உக்ரைன் வாரோட கரண்ட் சினாரியோ தென் குளோபல் ரெஸ்பான்ஸ் எது மாதிரி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. லார்ஜஸ்ட் யூரோப்பியன் கான்ஃப்ளிக்ட் சின்ஸ் வேர்ல்டு வார் 2. வேர்ல்டு வாருக்கு அடுத்தபடியாக ஒரு அதிக நாள் வந்து வார் போயின்னு இருக்குன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வார் தான் சொல்லலாம். இது வந்து எதை வயலேட் பண்ணா மின்ஸ்கிங் ப்ரோட்டோகால்ஸ் 2014, ரஷ்யா நேட்டோ ஆக்ட் 1997. இன்னும் சொன்னால கிரிமியா வந்து 2014 அனெக்ஸ் பண்ணாங்க, அப்போ போட்ட அக்ரிமெண்ட் தான் இது. G7 கண்ட்ரிஸ் எல்லாமே ரஷ்யா வந்து கண்டெம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாங்ஷன்ஸ் வந்து நிறைய இம்போஸ் பண்ணாங்க. யூஎஸ், யூரோப்பியன் யூனியன், யூகே, கனடா, ஜப்பான், ஆஸ்திரேலியா இந்த கண்ட்ரியெல்லாம் அவங்க வந்து டிராஃபிக் வந்து அதிகமாக இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் வார் வந்து வித்ட்ரா பண்ணால் தான் நார்மல் பண்ணுவோம் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல. அதே சைனா எது மாதிரி சொன்னாங்கன்னா, இது வந்து இன்வேஷனே இல்லை, ஜஸ்ட் ரீஸ்ட்ரெயின்ட் அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணுறவும் இல்லை, அகேன்ஸ்ட் பண்ணவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷனில் இந்தியா வந்து ஓட் பண்ணாமல் அப்ஸ்டெயின் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டைலாக் அண்ட் டிப்ளமசி, நம்ம பிரைம் மினிஸ்டர் எப்போனாலும் சரி ரஷ்யா பிரசிடெண்ட்டை மீட் பண்ணால் டைலாக் அண்ட் டிப்ளமசியில் இந்த இஷ்யூவை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. தென் சைனா யூஏ எடுத்துக்கிட்டாலும் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஓட் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த இஷ்யூஸ் ரிலேட்டடாக. இந்த வார் இஷ்யூஸ்னால இந்தியாவுக்கு எது மாதிரி இம்பேக்ட் ஆகிருக்கு, வே ஃபார்வர்டு என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு இம்பேக்ட் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அண்ட் கேஸ் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, இதனால் ஹையர் இன்ஃப்ளேஷன் ஆகும். ஏன்னா வந்து ரஷ்யாக்கிட்ட நம்ம வந்து அதிகமான ஆயில் வாங்கியிருந்தோம். பட் வந்து ரோ மெட்டீரியல் வாங்கினாலும் யூஎஸ் வந்து ரீசெண்டாக வந்து டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் வந்து இந்தியா வந்து பை பண்ணுறதும் கம்மி பண்ணிட்டாங்க. மேபி அதனால் வந்து ஆயில் ப்ரைஸோட இன்க்ரீஸ் ஆகலாம், இன்ஃப்ளேஷன் வந்து அது காஸ் பண்ணலாம். தென் வந்து இம்போர்ட் வந்து குளோபல் லெவலில் இது பண்ணுது. அதனால் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட், ஆர்பிஐயோட இன்ஃப்ளேஷன் டார்கெட்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு இஷ்யூஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ரஷ்யா உக்ரைன் கிட்ட தான் முக்கியமாக நம்ம வந்து ஃபெர்டிலைசர் அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். இதனால் வந்து ஃபார்மர்ஸ், ஃபுட் அது மாதிரி வந்து நார்மலான பேசிக்கான திங்ஸ் கூட அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஓவராலாக எக்ஸ்போர்ட் பார்த்தா ரஷ்யாவுக்கு வந்து நம்ம வந்து லெஸ் தென் 1% தான் இருக்கும். அதனால் வந்து எக்ஸ்போர்ட் வந்து இம்பேக்ட் பண்ண அவ்வளோவும் இருக்காது. ஆனால் வந்து ஃப்ரைட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ரைஸ் ஆகிருக்கு. வே ஃபார்வர்டு என்னென்னு பார்க்கலாமா? இந்தியா வந்து ஒரு பேலன்ஸான ப்ராக்மெட்டிக்கான அப்ரோச் ஃபாலோ பண்ணணும். ஒரே ஒருத்தர் சப்போர்ட் பண்ணல, ரஷ்யாவுக்கோ வெஸ்ட் சைடுக்கோ எந்த ஒரு சைடுக்கும் சப்போர்ட் பண்ணாலும் மேஜரான இம்பேக்ட் இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வெஸ்ட்டு சப்போர்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரஷ்யா வந்து நம்ம லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப் 1971 வார்லேருந்தே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அஃபெக்ட் பண்ணுவாங்க. மேபி சைனா கூட வந்து க்ளோஸராகவும் போலாம். அதே சப்போஸ் ரஷ்யாவ சப்போர்ட் பண்ணா, வெஸ்ட் வந்து நெறைய வந்து நம்ம எக்ஸ்போர்ட் இப்ப வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஜஸ்ட் 1% தான் பண்றோம். ஆனா எக்ஸ்போர்ட் வந்து நெறைய வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரி தான் பண்ணியிருக்கோம். அந்த மாரி எக்ஸ்போர்ட்டும் பண்றது வந்து ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டா மாறும். நம்ம வந்து சீஸ்ஃபயர் அண்ட் டயலாக் நம்ம பிரைம் மினிஸ்டர் பண்ற மாரி எப்பயுமே வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம எப்பயுமே நம்ம இந்தியாவோட பாலிசி ஒண்ணு இருக்குல்ல. டெரிட்டோரியல் சாவரெனிட்டி ஆஃப் நேஷன்ஸ். அது வந்து கண்டிப்பா வந்து எந்த ஒரு நேஷனும் சப்போர்ட் பண்ணாம அத ஃபாலோ பண்ணணும். கன்டினியூஸா வந்து என்கேஜ்மெண்ட்ல இருக்கணும். ரஷ்யா கூட ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் யுரேஷியா. ஏன்னா ரஷ்யாவோட S-400 அந்த மிசைல் தான் வந்து ரீசெண்டா நடந்த பாகிஸ்தான் நம்ம ரிட்டர்ன் அட்டாக் பண்ணியிருப்போம்ல. அத வந்து மெயின் ரோல் பண்ணதே ரஷ்யாவோட அந்த S-400 டிஃபென்ஸ் வெஹிக்கிள் தான். ஸோ வந்து ரஷ்யா கூட மெயின்டெயின் பண்ணணும். யுஎஸ், யூரோப்பியன் யூனியன், யுகே எக்கனாமிக் டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணலாம். ரீசெண்டா வந்து எல்லா கண்ட்ரி கூடயும் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்தியா. ரீசெண்டா பண்ணது வந்து நியூசிலாந்து. அத கூட நம்ம நியூஸ் அனலைஸ் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஓவராலா என்னன்னா, வித் அஸ் ஆர் அகைன்ஸ்ட் அஸ் அந்த பாலிசிய வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து நியூட்ரல் கண்ட்ரியா 1961ல இருப்போம்ல நான் அலைன்மென்ட் அந்த பாலிசிய மெயின்டெயின் பண்ணா நல்லாயிருக்கும். இந்த டாபிக் ரிலவென்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2023ல் கேட்டது. பல்கேரியா, செக் ரிபப்ளிக், ஹங்கேரியா, லாட்வியா, லித்துவேனியா, ரோமானியா. ஹவ் மெனி ஆஃப் த அபோவ் கண்ட்ரீஸ் ஷேர்ட் லேண்ட் பவுண்டரிஸ் வித் யுக்ரைன்? கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஒன்லி 2. ஹங்கேரி, ரோமானியா மட்டும் தான் கொடுத்த கண்ட்ரில வந்து உக்ரைன பார்டர் பண்ணியிருக்கும். செகண்ட் எடிட்டோரியல் இது வந்து ரூரல் சானிடேஷன் அர்பன் ரூரல் பார்ட்னர்ஷிப் பண்ணி இது மாதிரி வந்து ஸ்வச் பாரத் மிஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு எடிட்டோர் சொல்லிப்பாங்க. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிலபஸோட லிங்க் பண்ணலாம். GS2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், GS3 என்வரன்மெண்ட் பப்ளிக் ஹெல்த்தோட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிசி எடுத்துக்கிட்டால் யூனிட் 2ல சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் கவர்னன்ஸ், யூனிட் 4ல என்வரன்மெண்ட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்வச் பாரத் மிஷன் அதனோட அச்சீவ்மெண்ட் அதனோட சேலஞ்ச் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்வச் பாரத் மிஷன் வந்து 2014ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனோட ஃபர்ஸ்ட் எய்ம் என்னன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி வந்து எல்லா ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்லும் சரி கொடுத்துருக்கணும் அது மாதிரி தான். இதனால் வந்து 12 கோடிக்கு மேலமான டாய்லெட்ஸ் வந்து ரூரல் ஹவுஸ் ஹோல்டில் வந்து பில்ட் பண்ணாங்க. ஆல் வில்லேஜஸ் வந்து டிக்ளேர் ஓப்பன் டெஃபெக்ஷன் ஃப்ரீ, அதாவது வந்து எல்லாருமே டாய்லெட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி வந்து இந்த திட்டத்து மூலம் அனுப்பிச்சாங்க. மேஜர் பெனிஃபிட்ஸ் என்னன்னா பப்ளிக் ஹெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, டிக்னிட்டி ஆஃப் உமன் அண்ட் வல்னரபிள் குரூப்ஸும் இம்ப்ரூவ் ஆச்சு. ஆனா, ஒரு நியூ சேலஞ்சும் எமர்ஜ் ஆச்சு. அதாவது மேனேஜ்மென்ட் ஆஃப் ஃபேக்கல் வேஸ்ட் ஃப்ரம் த செப்டிக் டேங்க்ஸ். இப்ப வந்து டாய்லெட் இது பண்றோம்ல, அந்த செப்டிக் டேங்க்ஸ்ல இருந்து இது மாரி வந்து வேஸ்ட்ட வந்து பில்ட் பண்ணணும். அதுதான் வந்து மேஜர் சேலஞ்சா வந்து எமர்ஜ் ஆகியிருக்கு. அந்த சேலஞ்ச வந்து கரெக்ட் பண்றதுக்கு தான் ஸ்வச் பாரத் மிஷன் ஃபேஸ் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபேக்கல் ஸ்லட்ஜ் மேனேஜ்மென்ட். ஓகேங்களா? இதுல வந்து என்னன்னா, எது ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, ODF பிளஸ் அது ஃபோக்கஸ் பண்ணாங்க. ODF பிளஸ்ல வந்து என்னென்ன இருக்குன்னா, சாலிட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மென்ட், பிஹேவியரல் வந்து சேஞ்ச் பண்ணும், சேஃப் சானிடேஷன் சர்வீஸ் செயின்ஸ் வந்து ப்ரமோட் பண்றது தான். 2025 அக்டோபர்ல அது மாரி இருந்துச்சுன்னு பார்ப்போமா? ODF பிளஸ் வந்து இப்ப சொன்னேன்ல, அந்த இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 97% ஓவராலா 5.68 லேக் வில்லேஜஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. கீ கேப்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா, இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண இந்த பேலன்ஸ் இருக்குல்ல, வெஹிக்கிள் ஸ்லட்ஜ் மேனேஜ்மென்ட் இன் ரூரல் ஏரியாஸ். சிட்டீஸ்ல வந்து ஓரளவுக்கு செப்டிக் டேங்க் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணிடுறாங்க. ஆனா ரூரல் ஏரியால வந்து அதுதான் வந்து ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இது வந்து என்ன ரிஸ்க் வந்து இது பண்ணுன்னா, புவர் டீஸ்லட்ஜிங்ன்றதுனால சானிடேஷன் இப்போ பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணுறதுனால மட்டும் போகாது. அது வந்து ரீசைக்கிள் பண்ணுறதும் வந்து ப்ராப்பரா இருக்கணும். இல்லாட்டி வந்து கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் அது மாரி நெறைய இஷ்யூஸ் வந்து திருப்பி வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ப்ரொமோட் பண்ற மாரி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இஷ்யூ சால்வ் பண்ணுறதுக்கு மகாராஷ்டிரா மாடல் நிறைய வந்து ஃபாலோ பண்ணலாம் அது மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எது மாதிரின்னு பார்ப்போம் அங்கே. ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா இனிஷியேட்டிவ் 200+ வெஹிக்கிள் ஸ்லட்ஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வந்து அர்பன் ஏரியாவில் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. கோ ட்ரீட்மெண்ட் இன் 41 சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சட்டாரா மாடல் அதில் வந்து ஒன்று பார்க்கலாம். வில்லேஜ் லிங்க்டு டு அண்டர் யூஸ்டு சிட்டி அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் ஷெடியூல் டு டீசல்சிங் 5 years ஒன்ஸ் ஃபண்டட் பை சானிடேஷன் டேக்ஸ். அது ஒன்றுமே இல்லை. வில்லேஜ்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொமோட் பண்ணுறது ரீசைக்கிள் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ரீட்ரீட்மெண்ட் பண்ணுறது காஸ்ட் அதிகமாகல. அதனால வந்து அர்பன் ஏரியாவில் சிட்டிஸ் ஏரியாவில் ஒரு சில பிளான்ட் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ வந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி இது பண்ணிப்பாங்க. அது வந்து எது மாதிரி ஃபண்டு வந்து அதுக்கு தேவையில்ல. அதுக்கு வந்து தனியாக வந்து சானிடேஷன் டேக்ஸ்னே ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. டீசல்சிங் ப்ராசஸ் வந்து எவ்ரி 5 years ஒன்ஸ் வந்து பண்ணியே ஆகணும். அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து மயானி வில்லேஜ் மாடல் அவங்க தான் பண்ணாங்க. இது வந்து கிளஸ்டர்ட் லெவல் ட்ரீட்மெண்ட் பிளான். அது வந்து அந்த ஒரே ஒரு வில்லேஜ் மட்டுமே இல்லாம, அத சுத்தி இருக்க 80 வில்லேஜும் சரி, அந்த வேஸ்ட்ட வந்து கலெக்ட் பண்ணிட்டு, ட்ரீட் பண்ற மாரி பண்ணியிருப்பாங்க.
அதுக்கு வந்து டேக்ஸ் வந்து என்னன்னா, பஞ்சாயத்து லெவல்ல இருப்பாங்கல்ல, அவங்க வந்து லோக்கல் டேக்ஸ் அது மாரி ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. வே ஃபார்வர்ட் கன்க்ளூட் எது மாரி பண்ணாங்கன்னா, அர்பன் ரூரல் பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. கிளஸ்டர் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணணும். சானிடேஷன்ன்றது பிஹைண்ட் த டாய்லெட்ஸ் அது மாரி இருக்காங்க. ரூரல், அர்பன் லிங்க் பண்ணா தான், அந்த ஸ்வச் பாரத் மிஷனும் பெர்ஃபெக்ட்டா கம்ப்ளீட் ஆகும். அது மாரி எண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த டாபிக்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். As per solid waste management rules 2016 in India, which one of the following statement is correct? இது வந்து 2018 கேட்ட கொஸ்டின். The correct answer is C. The rules provide for exact and elaborate criteria for the identification of sites for landfills and waste processing facilities. நெக்ஸ்ட் நியூஸ் கிளிப். சென்ட்ரல் வந்து லேண்ட் அக்விசிஷன் பாலிசி வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னு கேபினட் செக்ரட்டரி வந்து சொல்லியிருக்காங்க. யூபிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணால் GS2 பாலிசி அண்ட் கவர்னன்ஸ், GS3 இந்தியன் எக்கனாமிக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்னா இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், இந்தியன் எக்கனாமிக், கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணலாம். நியூஸில் சொல்லியிருந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். லேண்ட் அக்விசிஷன் தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு மேஜரான த்ரெட்டாக இருக்குது, சேலஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வாங்கினா மக்களிடமிருந்தோ இல்லாட்டி வந்து ஒரு வேறு ஏதோ ரீசன்னால அந்த லேண்டை வந்து அக்விசிஷன் பண்ணுறது தான் மெயின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யாருன்னா கேபினட் செக்ரட்டரி சோம்நாத் சார் வந்து சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனையை வந்து ப்ராக்ரித்தி ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் அது வந்து யார் ஷேர் பண்ணுவாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து பண்ணுவாங்க. இந்த இஷ்யூஸ் அங்கேயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ரிவ்யூ பண்ணது வந்து 3003 ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் வேல்யூ வந்து 75 லட்சம் கோடி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஓவராலாக பார்த்தது அவங்க ரிவ்யூ பண்ணாரு. இதில் வந்து 7735 இஷ்யூஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. பிஎம்ஏ லேட் பண்ணுறதுனால 7156 இஷ்யூஸும் வந்து ரிசால்வ் பண்ணியிருக்காங்க. மேஜர் காசஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் டிலே வந்து என்னென்னு அதில் வந்து அந்த ப்ராகதி ப்ரோக்ராம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணது என்னன்னா லேண்ட் அக்விசிஷன் தான் 35% வந்து இருக்குது. ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் என்வரான்மெண்ட் கிளைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி 20% இருக்குது. ரைட் ஆஃப் வே ஆஃப் லேண்ட் யூஸ் வந்து 18 இருக்குது. சப்போஸ் ஒரு புதுசாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தடையாக இருக்கிறது இந்த மேஜரான 3 ரீசன்ஸ் தான். கவர்மெண்ட் ஸ்டாண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆனால் வந்து எந்த ஒரு பிளானும் இல்லை எக்ஸிட்டிங் லேண்ட் அக்விசிஷனாக வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 1996 வந்து ட்ரைப்ஸ் வந்து லேண்ட் ப்ரொடெக்ஷன் வந்து சிவியராக இருக்கும். அவங்ககிட்ட லேண்ட் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப ஸ்டெப்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் மாற்றலை அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரகத்தினா அந்த ப்ரோக்ராம் இருக்குல்ல மானிட்டரிங் வந்து ப்ராப்பராக இருக்குது. இன்டர் மினிஸ்ட்ரியல் சென்ட்ரல் ஸ்டேட் கோஆர்டினேஷன் இருக்குது. காம்ப்ளெக்ஸான இஷ்யூஸ் வந்து பிரைம் மினிஸ்டரே வந்து டைரெக்டாக டீல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. பிஹைண்ட் த நியூஸ் பிரகதினா என்ன பார்த்துக்கலாமா? இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னாலஜி எனேபிள் பிளாட்ஃபார்ம். இது வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து டைமாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அதுதான் இதனோட எய்மு. இது வந்து என்ன சென்ட்ரல் ஸ்டேட் கோஆர்டினேஷன், டீம் இந்தியா அப்ரோச் இது மாதிரி தான் இருக்கும். ரெட் டேபிசம் அந்த கரப்ஷன் அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இதனோட எய்ம் தான். இதனோட ஃபீச்சர்ஸ் என்னன்னா 3 டயர் சிஸ்டமாக இருக்கும். பிஎம்ஓ ஆஃபீஸ், யூனியன் கவர்மெண்ட் செக்ரட்டரிஸ், சீஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அது மாதிரி வந்து டாப் லெவலில் இருக்கவங்க வந்து டைரக்ட் கம்யூனிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து சென்ட்ரலைஸ் பப்ளிக் கிரீவன்ஸ் டிடெக்ஷன் மானிட்டரிங் சிஸ்டம், பிஎம் சக்தி, பிரவேஸ், ப்ராஜெக்ட் மானிட்டரிங், குரூப் பட்டியல் போன்ற நிறைய வந்து ஸ்கீம்ஸ் வந்து லிங்க் பண்ணதாகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கில் வேணால் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். The Indian Sanitation Coalition platform to promote sustainable sanitation is funded by Government of India and the World Health Organization. National Institute of Urban Affairs, apex body of Ministry of Housing and Urban Affairs, is the Government of India and provides innovative solution to address challenges of urban India. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஏன்னா வந்து இது வந்து WHO வந்து ஃபண்ட் பண்ணாது. இன்ஃபர்மேஷன் பாஸ் நான் வந்து ஒரு யூபிஎஸ்சி இன்சைட் குவிஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஹைலைட்ஸ்னு ஒரு டெலிகிராம் குரூப் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த குரூப்பில் வந்து டெய்லியும் வந்து இந்து நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணியும் கவர்மெண்ட் வெப்சைட் பேஸ் பண்ணியும் வந்து நான் கொஸ்டின் எம்சிக்யூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அதன் மூலமாகவே 2025 வந்து 50+ எம்சி கான்செப்ட் வந்து டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இது மாதிரி 2024 எக்ஸாம் 2023 எக்ஸாம்லும் ரிப்ளேட் ஆகிருக்கு. இது வந்து குரூப்போட பின் மெசேஜில் வந்து பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணி யூஸ் ஆகிக்கோங்க. எக்ஸாம்பிள் 2025 கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இந்த நேச்சர் ரிசோர்ஸ் லா யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா யூரோப்பியன் யூனியன். இது வந்து நம்ம குரூப்பில் வந்து 2 டைம் வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோம். அதனோட டேட்டும் வந்து அந்த பிடிஎஃப்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா பெரியார். அது வந்து March 3 வந்து நம்ம வந்து குரூப்பில் வந்து கேட்ட கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து டான்சிங் கேர்ள் மொஹஞ்சதாரோ எதனால் மேட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்பாங்க. இது வந்து ப்ரோன்ஸ். இதுவும் நம்ம கொஸ்டினில் வந்து நம்ம குரூப்பில் கேட்ட கொஸ்டின் தான். இது வந்து March 13, 2025 நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம குரூப் அவங்க வந்து எக்ஸாமில் வந்து ரிஃப்ளெக்ட் மட்டும் ஆகலை,
ஃபிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக வந்து ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம டெலகிராம் குரூப்பில் பின் மெசேஜாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப் ஒர்க் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிவிட்டு பெனிஃபிட் ஆகுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.